பிரியமானவர்களே, பாஸ்டர் ஆர் சாந்தராஜ் அவர்கள் தயாரித்து வழங்கும் உங்களுக்கான இன்றைய தேவ செய்தி. அருமையான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமை மக்களே, உங்களோடு கூட தெய்வீக வார்த்தைகளை நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். நீங்கள் சற்று நேரம் இந்த டிவிக்கு முன்பாக அமர்ந்து இந்த தெய்வீக ஆலோசனைகளை வேத வசனத்தில் இருந்து நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நிச்சயமாகவே பெருத்த ஆசீர்வாதமாயிருக்கும். எல்லா மதங்களிலும் நோன்பு என்பது உண்டு, உபவாசம் என்பது உண்டு. வேறு வேறு பெயர்களை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் உபவாசம் என்பது fasting is the laying aside of food for a period of time. ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தில் நம்முடைய ஆகாரத்தை நாம் தவிர்க்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். When the believer is seeking to know God in a deeper experience. உபவாசம் என்றால் என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு தேவ பிள்ளைகளோ ஆண்டவரை இன்னும் ஆழமான அனுபவத்தோடு அறிந்து கொள்ளும்படியாக, in other words, it helps you to seek God in a deeper experience. ஒரு ஆழ்ந்த அனுபவத்துல அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது. தேவனை தேடுவதற்கு it is to be done as an act before God. தேவனுக்கு முன்பாக இதை ஒரு கிரியையாக செய்ய வேண்டும். But it has to be in privacy. தனிப்பட்ட ரீதியில privacy of one's own pursuit of God. ஒரு தனிப்பட்ட நபர் தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவதற்கு, பழகுவதற்கு, அவரை தெரிந்து கொள்வதற்கு, அவரிடத்தில் இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய பிரயாணம், நடை, உறவு என்று சொல்ல வேண்டும். இது பல விதங்களிலே ஒரு உபவாசம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. Fasting is to be done with the object of seeking to know God in a deeper experience. ஏன் உபவாசிக்க வேண்டும்? உபவாசம் சில நேரங்களில் அநேக மக்கள் உபவாசத்தை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், நான் பட்னி கிடந்து ஆண்டவரிடத்தில் இருந்து ஏதோ பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் பட்னி கிடக்கிறதுனாலே ஆண்டவர் நான் கேட்கிறத கொடுத்துருவார் அப்படின்ற. I don't think that is a right sense to do that. But what we have to do is, நான் உபவாசிக்கிறதுனாலே இந்த சாப்பாட்டை விட நான் ஆண்டவரோடு கூட பழகுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னுடைய சரீரத்தை ஆட்கொண்டு, என் சரீரத்தின் அந்த பசியை அடக்கி, ஆவிக்குரிய பசிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். Seeking to know God in a deeper experience. ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு நல்ல தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில உபவாசிப்பது மிக முக்கியம். நாங்கள் எங்களுடைய சபையில ஒவ்வொரு வருடமும் 40 நாட்கள் உபவாச ஜபத்தை வருடத்தின் ஆரம்ப மாதங்களிலே நான் உற்சாகப்படுத்துவது உண்டு. நூற்றுக்கணக்கான மக்கள், ஜனங்கள் வந்து காலை 5 மணிக்கு உட்கார்ந்து உபவாசித்து தியானித்து வேத வசனங்களை நாங்கள் கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம். அதை போல 11 மணிக்கு, அதை போல இரவு நேரங்களில ஒரு நாளைக்கு ஒரு ஜபத்தில் 1 மணி நேரமாவது 1.5 மணி நேரமாவது வந்து ஜெபிப்பது நல்லது. ஒரு வாரத்திற்கு ஒரு நாளாவது ஒரு நேரமாவது உபவாசித்து ஜெபிப்பது நல்லது. சில ஆட்கள் சாப்பிடாம இருப்பாங்க, அது மட்டும் உபவாசம் அல்ல, சாப்பிடாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உபவாசம், fasting is a time of confession. உபவாசம் என்பது அறிக்கை இடுகிறதான ஒரு நேரம். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவ மனிதர்கள் உபவாசித்து அவர்கள் கீழே உட்கார்ந்து, சாம்பலிலே உட்கார்ந்து, சாக்கு துணியிலே உட்கார்ந்து தாங்கள் செய்த பாவங்களை தனிப்பட்ட முறையிலே, குடும்பமாக, சபையாக
தேசமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறார். அறிக்கையிடுதல், உபவாச ஜெபம், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். Number 3, fasting can be a time of seeking a deeper prayer experience and drawing near to God. ஒரு ஆழ்ந்த ஜெப அனுபவம். கான்சென்ட்ரேட் பண்ணி கர்த்தரை அதிகமாய் யோசித்து சிந்தித்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவரோடு கூட பேசுவது, பழகுவது. drawing near to God, கர்த்தரோடு கூட நெருங்கி வருவது. உபவாச ஜெபங்களில் நாம் செய்கிற காரியம் எல்லாத்தையும் விட்டு set aside everything, all your work, all your job, all your problems, all your commitments, all your responsibilities, எல்லா பொறுப்புகள், எல்லா கடமைகள், எல்லா வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவருக்கு என்று நேரத்தை கொடுத்து காத்திருப்பதுதான் உபவாச ஜெபம். தண்ணி கிடப்பது மட்டுமல்ல, ஜெபிக்கிறதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். For the early church often fasted in seeking God's will for leadership. சபையிலே தலைமைத்துவம், யார் இந்த வேலைகளை செய்ய வேண்டும், யார் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், யாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஆதி திருச்சபையில தலைவர்களை நியமிக்க, மூப்பர்களை நியமிக்க, உதவியாளர்களை நியமிக்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துல சபையில அதை செய்வதற்கு யாரை ஏற்படுத்துவது என்கிறதற்காக அவர்கள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தார்கள். So fasting is a refraining from eating food. ஆகவே உபவாசம் என்று சொன்னால் சாப்பிடாமல் இருப்பது. 3 வகையான உபவாசத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Number 1, the normal fast. பொதுவாக நார்மலாக எடுக்கிறதான உபவாசம் என்ன? Involves the total absence of food. முற்றிலுமாய் சாப்பாடை சாப்பிடாமல் இருப்பது. முற்றிலுமாய் solid food, you avoid the solid food. It is a normal fast. லூக்கா 4:2 வாசிக்கிறோம், Jesus ate nothing afterwards, he was hungry. இயேசுவானவர் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தார். ஒருவேளை அவர் தண்ணீர் குடிச்சிருக்கலாம், ஆனால் அவர் ஒன்றும் சாப்பிடாமல் 40 நாட்கள் உபவாசித்தார். Jesus abstained from food. Maybe he had some water to drink. வனாந்தரத்திலே போய் அவர் சாப்பிடாமல் இருந்தார், தண்ணீர் குடிக்காமல் இருக்கவில்லை. சில உபவாசங்களிலே சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும், மோசேயை பற்றி வாசிக்கும் பொழுது 40 நாட்கள் அவன் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் உபவாசம் இருந்தான். That is what you call a kind of drastic fasting, a deeper fasting, a hard fasting. கர்த்தரிடத்தில் இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அதாவது உலக பிரகாரமாய் பொருளாதார ஆசீர்வாதம் அதே அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள், அதுலதான் நிறைய பேர் செய்கிறதான தவறு. உபவாசத்தை பொதுவாகவே நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற. இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள, இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள. Number 2, it is an absolute fasting. பரிபூரணமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, where for 3 days Paul did not eat or drink. முற்றிலுமாய் பவுல் சாப்பிடாமலும் குடியாமலும் அவன் இருந்தான் என்று வாசிக்கின்றோம். Both food and water seems, முற்றிலுமாய் அவன் உபவாசித்து தண்ணீர் குடியாமலும் காத்திருந்தான். எஸ்தர் அதை போல செய்தாள். எஸ்தரின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தரும் மொர்தெகாய் 2 பேரும் சேர்ந்து உடன்பட்டு தீர்மானித்து, இந்த காரியத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் ஜனங்களை காப்பாற்ற, பாருங்க, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற, யூதர்களை காப்பாற்ற, ஆமானுடைய சதி திட்டங்களில் இருந்து யூதர்களின் ஜீவனை காப்பாற்ற, யூதர்களை அழிவில் இருந்து காப்பாற்ற, நான் செத்தாலும் சாகிறேன் என்ற 2 பேரும் தீர்மானம் எடுத்து, ஐ நீட் a support, I need a prayer support. எஸ்தர், அவர் ராஜா அரண்மனையில் இருக்கிறார், ராஜாவை போய் சந்திக்க வேண்டும். ஆனால் சத்தத்திற்கு
மீறி அதை செய்ய வேண்டுமானால், சட்டத்தை மீறி செய்யும் பொழுது நான் சாகாமல் இருக்க வேண்டுமானால், இல்லை என்று சொன்னால் நான் விரும்புகிறதை சாதிக்க வேண்டுமானால் எனக்கு நீயும் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையும் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். They have decided to take fasting to save the life of the Jewish people in those days. எஸ்தர் யார்? ஒரு முழு நேர ஊழியக்காரி அல்ல. ராஜாவின் அரண்மனைகளே போய் ராஜாவின் மனைவியாய் மாறினாள். ஆனால் அவளுக்கு இருந்ததான பாரம் அழிந்து போகிற யூதர்களை குறித்து, அழிந்து போகிற தேசத்துக்காக இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அழிந்து போகிற உலகத்திற்காக இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அழிந்து போகிற மக்களுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறோம்? சபையே, தேவ மக்களே, தேவ ஜனமே, விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, are you willing to sacrifice your food and drink and stand in the gap and pray for the whole world, for the salvation of the people? யோனா உபவாசித்தான். 3 நாட்கள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்ததினாலே நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அவன் உபவாசித்து பின்பு போய் அவன் பிரசங்கம் பண்ணின போது நினிவே முழுவதும் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Everybody fasted. மோசே உபவாசித்தான், இயேசு உபவாசித்தார், எஸ்தர் உபவாசித்தார், எஸ்ரா உபவாசித்தான். எஸ்ரா 10:6 வாசிக்கும் பொழுது அவன் உபவாசித்ததை பார்க்கிறோம். தேவ மக்கள் உபவாசித்தார்கள். Number 3, it is a partial fast. தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது it emphasizes the restriction of the diet. அவன் ராஜாவின் சாப்பாடை சாப்பிடவில்லை. நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுகிறேன், நான் புலாவ் உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று விரும்பவில்லை. காரணம், எனக்கு ஞானத்தையோ ஆவிக்குரிய பலனையோ கொடுப்பது சாப்பாடு அல்ல. It is God. When I avoid this food, it gives me a physical benefits. சில நேரங்களில் புலால் உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம், வெறும் வெஜிடேரியனை கூட சாப்பிடலாம், அது நல்ல பலனை கொடுக்கும். Resulting from this partial fast, Daniel received the revelation from God. இவ்வளவு நன்மைகள் இந்த உபவாசத்தில் இருக்கும் பொழுது, இவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த உபவாசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நானும் போராட்டங்கள் மத்தியிலே கடந்து போகும் பொழுது, ஆண்டவருடைய வழி நடத்துதலை தேடும் பொழுது நான் ஜெபிப்பேன், உபவாசித்து ஜெபிப்பேன், சபையாக ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது உபவாசம் ஜெபம் பண்ணு. 40 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணு, 21 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணு, 3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணு. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள தெய்வமே, பெரிய காரியங்களை செய்யும். இந்த மக்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய வழிநடத்துதலை பெற்று பலனை பெற்று தங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள, தங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஸ்கிரீனில் பார்க்கிறதான தொலைபேசி எண்ணில உடனடியாக நீங்கள் போன் பண்ணுங்கள். உங்களுக்காக எங்கள் சபை உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்களில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. Amen. The Lord is moving on. The hope is on. The Lord is moving on. I hear the rustle in the mulberry tree. I know the hope is on. I hear the rustle in the mulberry tree. I know the hope is on. ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதலாவது ஆராதனை காலை